ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां भुजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। பகவத்கீதை 9வது அத்தியாயம் 22வது ஸ்லோகம். அனன்ய சிந்தயந்தோ மாம் யே ஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில் மொத்தம் 700 ஸ்லோகம் இருக்குது அப்படின்னா இது 360வது ஸ்லோகம் 9வது அத்தியாயில் இருக்கிற சென்டர் ஆஃப் பகவத்கீதை இருக்கிற ஒரு ஸ்லோகம். அது அவ்வளோ ஒரு முக்கியமான கருத்தை கொண்டதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். அனன்ய சிந்த அப்படின்னா அனன்யன என்னை தவிர வேறு எதையும் காணாதவனாய் அப்படிங்கிறது இந்த இடத்துல யாரை பற்றி சொல்கிறாருன்னா, ஒன்று ஞானியாகவும் எடுத்துக்கலாம், இன்னொன்று சாதனமும் இறைவன் சாத்தியம் இறைவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிற சாத்தியத்தை அடைவதற்கு சாத்தியம் இறைவன் சாதனமும் இறைவன் என்று இறைவனை அடைவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிற முமுக்ஷுவை நாம் எடுத்துக்கலாம். ரெண்டு பேர்த்தையும் இந்த இடத்துல அவர் குறிக்கிறாரு. அவர்கள்தான் இறைவனை தவிர வேறு சிந்தனை இல்லாதவர்கள். அனன்யாக மாம் சிந்தையந்தக, அவங்க தான் என்னை தவிர வேறு எதையும் சிந்திக்காதவர்கள். ஒன்று ஞானி, இன்னொன்று சாதனமும் சாத்தியம் இறைவனாக கொண்ட முமுக்ஷுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அவர்கள் என்ன பண்றாங்க? ஜனங்கள் பர்யுபாசதை உபாசிக்கிறார்கள். அப்போ அவர்களுடைய அவர்களுடைய நித்திய அபியுக்தானாம் அப்படிங்கிறது நித்திய அபியுக்தானாம், யுக்தன யுஜ் இணைத்து கொண்டவர்கள், நித்திய தொடர்ச்சியாக உறுதியாக தன் மனதை எங்க பொருத்தியவர்கள்? எண்ணில் பொருத்தியவர்கள். உறுதியுடன் இந்த பாதையில் வேதாந்த பாதையில் உறுதியுடன் என்னிடம் தன்னை பொருத்தியவர்கள். ஏன்னா யுக்தானம்னா யுஜ், என்னிடம் தன்னை பொருத்தி கொண்டவர்கள். எப்படி? அபி நித்தியன உறுதியாக இந்த இடத்துல அர்த்தம். உறுதியாக என்னிடம் தன்னை இணைத்து கொண்டவர்கள். யார் இவங்க? விசாரம் செய்யறவங்க, ஞானி. இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் நித்திய அபியுக்தானா. முக்கியமான வார்த்தை, கரெக்டா புரிஞ்சுக்கணும். இறைவனோடு தன்னை இணைத்து கொண்டவர்கள். நித்தியன உறுதியுடன் வழுவாமல் வாழ்க்கையில் இதுதான் நம்பர் 1 கோல். இதுக்கு மற்றதெல்லாம் இது செகண்டரி. அதான் இது ஒண்ணுதான் சாத்தியம், மற்றதெல்லாம் சாதனம்ங்கிற புத்தியை கொண்டவர்கள். இல்லைன்னா என்ன சொல்லுவோம்? இப்போ நம்மளுடைய சாத்தியம் என்னன்னு கேட்டாங்க, என்ன சொல்லுவோம்? இவ்வளோ பணம் ஈட்டணும், பிஸ்னஸ் இப்படி டேர்ன் ஓவர் பண்ணணும், உள்ள பையன் கல்யாணம் பண்ணணும், பேரம்பேத்தியை பார்க்கணும், இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் கோல் வச்சுட்டு இருக்கிறது இங்கே சொல்ல. சாத்தியம் ஒன்று இறைவன், மற்றதெல்லாம் சாதனம், அதற்காக பயன்படுத்திக் கொள்வார்கள். அதுதான் என்னது? அபியுக்தான், நித்திய உறுதியுடன் என்னிடம் தன்னை இணைத்து கொண்டவர்கள் அர்த்தம். விசாரத்தின் மூலியமாக இறைவன் யாருன்னு தெரியணுங்கிறக்காக தன்னை இணைத்து கொண்டவர்கள் புரிஞ்சுக்கணும். தியானத்தில் கொண்டவர்கள் அவர்களுடைய அப்படிப்பட்டவங்க இருந்தீங்கன்னா, நீங்க என்னையோடு இணைத்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய நேரம், உங்களுடைய காலம், உங்களுடைய உழைப்பு எல்லாத்தையும் யாரு கொடுத்தாகணும்? இறைவனுக்கு கொடுத்தாகணும் போது அவங்களுடைய யோகக்ஷேமம் வகாமியகம், அவங்களுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கைக்கு தேவையானவற்றை காலம், அறிவு, என்ன சொல்லலாம், மனம், இந்த மூணையும் யாரு என்னையோடு இணைத்துக் கொள்கிறார்களோ, அவர்களுடைய காலத்தையும் அறிவையும் மனதையும் எனக்காக கொடுத்திருக்காங்களோ, என்னுடன் இணைத்து கொண்டார்களோ, அவர்களுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இது பகவான் கொடுக்கிற சத்திய பிரமாணம். இது நோட்ஸ்ல எழுதி வைக்கிற வார்த்தைகள் அல்ல, மனதுக்குள் இறக்க வேண்டிய வார்த்தைகள். இதுல நம்பிக்கை இல்லாதனாலதான் மர்மரிங் இன் லைஃப்.
நான் பரிகாரத்துக்கு அந்த கோயிலுக்கு ஓடுறேன், இந்த கோயிலுக்கு ஓடுவது தப்புன்னு சொல்லல. இதுல உறுதி இல்லாதனாலதான் எதை தேக்கி ஜோசிகாரன் பின்னாலையும் கோயில்களுக்கு பின்னாலையும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். கோயில்கள் போய் வழிபடுறது கிராட்டிடியூட், அது கண்டிப்பா செஞ்சாகணும். ஆனா மனதில் இருக்கிற குமரல்களை குறைப்பதற்காக, பரிகாரத்துக்காக நான் கோயிலை நோக்கி ஓடுறேன் அப்படிங்கும்போது கடவுள் மீது பக்தி கேட்டான். ஏன்னா கடவுள் ஏன்னா நீங்க பாருங்க, யாரு நம்ம லவ் பண்ணுவோம், யாரு மேல நம்பிக்கை இருக்குதோ அவங்களதான் நீங்க லவ் பண்ணவே முடியும். லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் பகவான் தானே பக்தி. இப்ப நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அப்போ பக்தி, லவ் இருக்கிற இடத்துல நம்பிக்கை இருக்கும், நம்பிக்கை இருக்கிறது லவ் இருக்கும். எப்ப நீங்க இறைவனை நம்பாமல் இந்த பாதைக்கு வந்துட்டு உன்னுடைய யோகக்ஷேமத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமும் நான் பின்னால பரிகாரத்துக்கு பின்னாலே போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ரத்தா, அத பக்தி, இறைவன் மீது லவ் அண்ட் அஃபெக்ஷன் குறைவுன்னு அர்த்தம். பகவானை என்ன பகவான் சொல்லை நம்புவது என்பதுதான் அவர் மேல் நாம வைக்கிற பக்தியினுடைய வெளிப்பாடே. பகவானுடைய வார்த்தைய நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அதுதான் பக்தியின் வெளிப்பாடு. ஸ்ரத்தா, அன்பு, அவங்க கிட்டத்தான் இந்த வார்த்தையை யார் நம்புறாங்களோ அவங்க கிட்டத்தான் உண்மையான பக்தி இருக்கிறது. நாம என்ன நினைச்சுக்கிறோம்? குவைட் கான்ட்ராஸ்ட். யார் கோயிலுக்கு நிறைய போறாங்களோ, யார் நிறைய அபிஷேகம் பண்றாங்களோ, யார் நிறைய சாண்ட் பண்றாங்களோ, யார் நிறைய எது பண்றாங்களோ நாம நினைச்சுக்கிறோம். எந்நேரம் குளிச்சு பட்டை போட்டு வெளியில் வராங்களோ, எப்ப வார்த்தைகள்லாம் முருகனை பத்தி பேசுறாங்களோ அல்லது சிவனை பத்தி பேசுறாங்களோ, வாயில எந்நேரம் நமச்சிவாய மந்திரம் சொல்றாங்களோ, இவங்க பக்தின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். அது பக்தி தான். பட் அது என்ன பக்தி? அஞ்ஞான பக்தி. ஞான பக்தி அப்படிங்கிறது இதுதான் கம்ப்ளீட் பக்தி. யாரே இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தன் வாழ்க்கையை முழுமையாக இறைவனுக்காக அர்ப்பணித்தவர்கள். இப்படி இந்த பக்திக்கு வந்தவங்க யாராவது வாய் திறந்து எனக்கு வகுப்புக்கு வரக்கு நேரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்றாங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? பக்தி இஸ் கேட் ஆன் த வால். அதுதான் சொல்றாரு. அதுதான் ஏன் எந்த இடத்துல அமைச்சிருக்காரு பாருங்க இந்த ஸ்லோகத்தை. 700 ஸ்லோகத்துல 360வது ஸ்லோகம் இது. சென்டர் ஆஃப் பகவத்கீதை, கிரீம் ஆஃப் பகவத்கீதை. இதை புரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் அவர் இந்த இடத்துல அமைச்சிருக்கார் பகவத்கீதையில. ஆச்சுங்களா? ஸோ நான் அவங்க என்ன பண்றேன், யோகக்ஷேமங்கிறது பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் ஒரு லைஃப். ஏதோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறத இறைவனுடைய வாக்கு. இது நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம். இப்போ கம்மிங் டு திஸ் கிளாஸ் ஸ்லோகம் 23. ஏப்யன்யதேவதா பக்தாஹ யஜந்தே ஸ்ரத்தயான்விதாஹ தேபி மாமேவ கௌந்தேய யஜந்த்யவிதி பூர்வகம். அஞ்ஞானி பக்தியினுடைய பலன் என்ன? இப்போ புரிஞ்சுங்களா? ஞானி பக்தி, சாதகனுடைய பக்தி வேற, அஞ்ஞானோட பக்தி வேற. அப்படி பிரிச்சு தெரியணும். இதுல யாரை பத்தி சொல்றாரு? அஞ்ஞானியினுடைய பக்தி, அதனுடைய பலன் என்ன? யாருடைய அஞ்ஞானம்? ஈஸ்வரனை பற்றிய அஞ்ஞானத்தை உடைய பக்தர்கள். இவங்கெல்லாம் வழிபடுவாங்க, ஆனா ஈஸ்வரனை பற்றிய அஞ்ஞானம் உடைய அக்ஞ பக்தக. அக்ஞனா ஈஸ்வரை பற்றிய அஞ்ஞானம், பிரம்ம தத்துவத்தை பற்றிய அஞ்ஞானம் உடையவர்களுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? அக்ஞ பக்தக. அவர்களுடைய நிலை என்னன்னு 23 ஆரம்பிச்சு 25 வரைக்கும் அதைத்தான் சொல்றாரு. இவங்கள எப்படி இருக்கிறாங்க? கௌந்தேயா கூப்பிடுறார். கௌந்தேயா, அர்ஜுனா, குந்தி புத்திரா, ஸ்ரத்தையா, ஸ்ரத்தையுடன் அன்பிதாக. ஸ்ரத்தையான என்ன அர்த்தம்? ஸ்ரத்தையுடன். இறைவன் சொல்வதை முழுமையாக ஒருத்த ஏற்றுக்கிறான்னா தான் அங்க பக்தி, ஸ்ரத்த இருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்லோகத்தை கேட்டதுக்கு அப்புறமும் நம்ம பரிகாரத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஈஸ்வரன் மீது ஸ்ரத்த இல்லைன்னு அர்த்தம். அதான் சொல்றாரு, ஸ்ரத்தையுடன் அன்விதாக கூடியவர்கள். வித்து, அன்விதாக மீன்ஸ் வித்துன்னு அர்த்தம். அந்த ஸ்ரத்தையோடு இருக்கிறவங்கன்னு சொல்ற பாத்தீங்களா தமிழ்ல, அதுதான் அன்விதாக. ஸ்ரத்தா, ஸ்ரத்தையா, ஸ்ரத்தையுடன் அன்விதாக கூடியவர்கள். எவர்கள்? அந்நிய தேவதா பக்தாக அப்படி. இந்த ஸ்ரத்த இறைவனிடம் இருக்கும்பாங்க கூடியிருப்பவர்கள். அந்நிய தேவதாக, மற்ற தேவதைகளிடம். இப்ப யார் பேசுறா? ஈஸ்வர தத்துவம் பேசுது. அந்நிய மற்ற தேவதைகளிடம் பக்தி செலுத்துறாங்க. ஈஸ்வரனை பற்றி யாரை பத்தி பேசுறாரு? அக்ஞ பக்தக. ஈஸ்வரனை பற்றிய, ஈஸ்வரஸ்ய
அக்ஞ பக்தக. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? மற்ற தேவதைகளிடம் பக்தி செலுத்துறாங்க. ஈஸ்வரன் ஒரு கான்செப்டே தெரியாதனால, பிரம்ம தத்துவம்னு ஒரு கான்செப்டே தெரியாதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் மற்ற தேவதைகளை தான் வழிபடுறாங்க, பக்தி செலுத்துறாங்க, அன்பு செலுத்துறாங்க. யஜந்தே வழிபடுகிறார். அடுத்த விட யஜந்தே அவங்க வழிபடுறாங்க. சிவனை வழிபடுறாங்க, பெருமாளை வழிபடுறாங்க, சக்தி வழிபடுறாங்க, விநாயகரை வழிபடுறாங்க, முருகரை வழிபடுறாங்க. வழிபடுகிறார்களோ யாரை எப்படிப்பட்ட மனதுடன் யார சொல்றான்னு புரிஞ்சிருச்சா? வழிபடுறார்களோ தே அப்பி அவர்களும், நீ எத்தனை தேவதைகளை வழிபட்டாலும் அவர்களும் மாமேவ என்னைத்தான், ஈஸ்வர தத்துவமே தெரியாம மற்ற தேவதைகளை மட்டும் வழிபட்டு கொண்டிருப்பவர்கள் அவர்களும் மாம் ஏவ என்னைத்தான் அவிதிபூர்வகம் அறியாமையோடு, ஈஸ்வர தத்துவத்தை பற்றி அறியாமை, பிரம்ம தத்துவத்தை பற்றி அறியாமையோடு அவிதிபூர்வகம், விதிபூர்வகம் வேற, அவிதிபூர்வகம் அப்படின்னா அறியாமையோடு, ஈஸ்வரனை பற்றி அறியாமையோடு யஜந்தி வழிபடுகிறார்கள் அப்படிங்கிறார். இப்ப நமக்கு இந்த இடத்துல ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தெரியணும்? தேவதைகள்னா யாரு? தே ஆர் ஆல் ஜீவாஸ் ஒன்லி. இதுக்கு தான் நம்ம கேன உபனிஷத் படிக்கும்போது தெளிவா பார்க்கலாம். அதாவது தேவதைகள் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு இப்ப முருகர், விநாயகர் அப்படிங்கிறது இப்ப நம்ம அரசியல்ல பிரைம் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிறது ஒரு போஸ்ட். அதுக்கு பீப்புள் எலெக்ட் பண்ணவங்க போய் 5 வருஷம் இருக்கலாம், அப்புறம் வந்துடும். அடுத்த எலெக்ஷனோட அவங்களோட இது முடிஞ்சுது, ரிசல்ட் வந்த அன்னைக்கு அவங்களுக்கு முடிஞ்சிச்சு. அது ஒரு டெம்பரரியான போஸ்ட். அவர்களுக்கு மீண்டும் ஜெயிச்சாங்கன்னா மீண்டும் வர்றாங்க. ஜஸ்ட் லைக் தட். எக்ஸால்டட் புண்ணிய பண்ணுன ஜீவர்கள், தேர் ஆல் ஜீவாத்மா ஒன்லி. எக்ஸால்டட் புண்ணியம், அதீத புண்ணியம், ஸ்பெஷல் புண்ணியம், அந்த போஸ்டுக்கு போகக்கூடிய புண்ணியம் பண்ணின ஜீவர்கள் அந்த புண்ணியத்தின் பலனாக, கர்ம பலத்தின் புண்ணியத்தின் பலனாகத்தான் அந்த போஸ்டுக்கு போய் கோருவாங்க. எக்ஸால்டட் புண்ணியாஸ், they follow the ordinance of Ishvara, they will help Ishvara, they help to maintain the ஸ்திதி, லயம், சிருஷ்டி எல்லாத்துக்கும் ஈஸ்வரனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பண்ணிட்டு எதை எடுத்துட்டு போயிருக்காங்க? அவங்க நல்லா புரிஞ்சுக்கணும், புண்ணியத்தை எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. அந்த எனி ஜீவா கேன் பி அ விநாயகா. எக்ஸால்டட் புண்ணியம் பண்ணவங்க தான் அந்த விநாயகா. ஸோ நாம விநாயகரை வழிபடுறோம் அப்படின்னா அந்த சக்தி அந்த இடத்துல எக்ஸால்டட் புண்ணியம் பண்ணினவங்களை கும்பிடுறோமா? விநாயகர்னா விநாயகர் வேற அல்ல, பிரைம் மினிஸ்டர் வேற அல்ல, இப்ப யார் வேற இல்ல, அங்க உட்காந்துருக்க வேற ஆள் இல்லை. அப்படித்தான் நம்ம பாக்குறோம். ரெண்டையும் பிரிச்சா பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த இடத்துல எக்ஸால்ட் பண்ண போனவங்க அவங்களுடைய புண்ணியம் இருக்கிற வரைக்கும் அங்க இருப்பார்கள். புண்ணியம் தீந்துரும். ஒவ்வொரு நாளும் என்ன ஆயிட்டே வரும்? புண்ணியம் குறையும் போது என்ன ஆயிரம்? திருப்பி இங்க பிறப்பார்கள். அதுக்கப்புறம் சொர்க்கம் போவாங்களா? அதெல்லாம் ஈஸ்வரா சிருஷ்டி, ஈஸ்வரோடைய கர்மா பிளான் தியரி. அதுல போய் நம்ம அதெல்லாம் தெரிந்து கொள்ள முடியாது. திரும்பி வந்துருவாங்க. இதுதான் தேவதைகள். இப்ப அந்த போஸ்ட் இருக்க வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சக்தி கொடுக்கப்படும். ஏன்னா இப்ப பிரைம் மினிஸ்டர் ஒரு சீட்ல போய் உட்கார்ந்துருக்காருன்னா அவருக்கு சில இடத்துல சைன் பண்ணக்கூடிய சக்தி கொடுத்தாதான் அந்த சீட்டுக்கு பவர்னா என்னங்க பவர்? எடுத்து அவர் கையெழுத்து போட்டா என்ன ஆகும்? என்ன வேணா ஆகும். அப்ப அந்த அவர் அந்த சீட்டு விட்டு வெளியே வந்துட்டாருன்னா ஒன்னும் கிடையாது, எங்க வேணா கையெழுத்து போட்டுக்கலாம். அதுக்கு அந்த கையெழுத்துக்கு எந்த சக்தியும் இருக்காது, பவர் இருக்காது. இன்னைக்கு நாம போர் தொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கையெழுத்து போட்டாருன்னா அடுத்த நிமிஷம் அங்க போர் ஆரம்பிக்கும். பவர் முடிஞ்சு வெளியில வந்ததுக்கு அப்புறம் இவர் பேப்பர்ல கையெழுத்து போட்டா அங்க ஆர்மி ஆபீசர் கேட்டு போர் ஆரம்பிப்பாரு. என்ன பவர்? அதான் பவர்னு பேரு. அப்போ அவர் அந்த ஷீட்ல உட்கார்ந்து இருக்க வரைக்கும் அவருக்கு என்ன பண்றாரு? ஈஸ்வரன் ஒரு சக்தியை கொடுப்பார். யாருக்கு? எக்ஸால்டட் புண்ணியம் பண்ணி அங்க போய் உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு சக்தியை கொடுப்பார். அவரு என்ன பண்ணுவார்? அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கவரு என்ன பண்ண முடியும்? உங்களுடைய விக்னங்களை தடுக்கிறவர ரூபமாக அந்த செயல் ஈடுபட்டிருந்தா அவருக்கு பேர் என்ன? விநாயகர். எல்லாத்தையும் லயம் பண்ற சக்தியோட சிவன் போஸ்ட்ல போய் உட்கார்ந்துருந்தா அவங்களுக்கு பேர் என்ன? சிவன். பிரைம் மினிஸ்டர், த போஸ்ட். அதுக்கு யார் வேணாலும் போலாம். இப்ப நம்ம கேன உபனிஷத்துல பார்த்திருப்போம்.
படிச்சவங்க பார்த்துருக்கலாம், படிக்காதவங்க சொல்றேன். அதாவது 3 தேவதைகள், அக்னி, வாயு, இந்திரன், 3 பேரும் அசுரர்களை கொண்டு சும்மா கிராண்ட் பார்ட்டி நடத்திட்டு இருப்பாங்க. ஒரு அகங்காரம், நாம தான் ஜெயிச்சோம், நமக்கு மேல இருக்கிற ஈஸ்வரனை மறந்துட்டாங்க அவங்க. கிராண்ட் பார்ட்டி வச்சு எல்லாம் செலிப்ரேட் போயிட்டு இருக்குது. நல்ல ஒரு ஓப்பன் பார்க் நினச்சிக்கோங்களேன், கற்பனை பண்ணிக்கிங்க. நல்லா ஓப்பன் கிராஸ் லேண்டில், ஓப்பன் லேண்டில் சும்மா பார்ட்டி என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்குறாரு ஈஸ்வரன், ஐயையோ இவங்களே இந்த அகங்காரத்தில் இருந்தால் இது பின்னால் இருக்கிற ஜனங்களே என்ன ஆகிறது? ஸோ இவங்களுக்கு நம்ம பாடம் சொல்லணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு எக்ஷன் அப்படின்னா பிரைட், எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு சொரூபத்தில் வருவார். யார் இது அப்படின்னு போய் கேட்டு வா அப்படிம்பார். ஃபஸ்ட்டு அக்னி தான் போவார். போயிட்டு அக்னி தேவன் போயிட்டு நீ யாரு அப்படிம்பார். அப்புறம் அவர் என்ன சொல்லுவார், நீ யாருன்னு கேட்பார் அவர். உடனே அக்னி கோவம் வந்துன்னு, என்னை பார்த்து யாருன்னு கேட்குறீங்களா? நான் எவ்வாறு எப்படிப்பட்ட ஆளு, நான் இப்படி இருந்தா அப்படி பண்ணுவேன், அப்படி இருந்தா அப்படி பண்ணுவேன், உலகத்தை பண்ணுவேனா பண்ணுவேன், நான் ஆல் கண்ட்ரோல் ஊன்பர். அப்படியா? கிராஸ்லேண்ட் ஒரு புல்லை பிச்சு அவர் முன்னால போட்டு ஏறி அப்படிம்பார். அவரு முக்கு தலைகளை நின்று பார்ப்பாரு, அந்த புல்லு எரியாது. பயந்துருவார், திரும்பி வந்துருவார். திரும்பி வந்தோடனே இது மாதிரி என்னால் முடியல, அது யாருன்னு எனக்கு தெரியல, என்னமோ வேற சக்தி கொண்டவரா தெரிகிறாரு அப்படின்னு நான் போறேன்னு வாயு ஃபர்ஸ்ட் அடுத்து வாயு போவார். வாயு போயிட்டு அதே மாதிரி நீ யாருன்னு கேட்பார். அவர் திருப்பி நீ யாருன்னு, என்னை பற்றி தெரியாத, நான் அவ்வாறு இவ்வாறு அப்படின்னு சொல்லுவாப்புல வாயு. நான் இல்லைன்னா இந்த ஊர்ல ஒரு ஜீவன் கூட உயிரோட இருக்க முடியாது தெரியுமா அப்படின்னு இவரு அப்படியா? அதே அந்த அவர் பிச்சார் பாரு, இன்னொரு புல்லு கூட பிக்கல, அங்க வச்சிருந்தார் பாரு முதல்ல பிச்சு, அதே புல்லு எடுத்து போட்டு எங்க இதை ஊதி விடு பார்க்கலாம் எவ்வளவு தூரம் போகுது நான் பாக்குறேன் அப்படிப்பாரு. அவனும் ஊதுன்னு ஊதுவான். அது 1 சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் கூட நகராது, அப்படியே அசையாம அப்படியே நிற்கும். அவனும் பயந்துருவான், அவனும் திரும்பி வந்துடுவான். ஆனா வந்தவங்க அந்த இடத்துல என்ன தோத்தன்னு சொல்ல மாட்டாங்க, அது பெருமை போயிரும் இல்லைங்களா, அதனால சொல்ல மாட்டானுங்க என்ன நடந்தது, ஒன்றும் முடியலன்னு வந்துடுவானு. அப்புறம் இந்திரன் சொல்லுவான், இதுக்கு தான் உங்களை எல்லாம் வச்சிருக்கூடாது, இதுக்கு தான் நான் தான் தலைவன், நான் தான் போய் சால்வ் பண்ண போறேன், நீங்களாம் வச்சிருக்கிறது வேஸ்ட் அப்படி திட்டிக்கிட்டே இவன் போவான், இந்திரன் போவான். இந்திரன் போன ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது, நான் தான் தலைவன் அப்படிம்பா. எங்க இந்த புல்லை நெகுத்திக்காது, ஒருத்தருனாலும் நெகுத்த முடியாது. அப்பதான் அவங்க 3 பேர்த்துக்கும் அந்த அகங்காரத்திலிருந்து விடுபட்டு ஈஸ்வர தத்துவம் தான் அனைத்திற்கும் காரணம். இதை கேட்கும் போதுங்க நம்ம கதையோட போறதில்லை. இப்போ நீங்க ஒரு சக்தி எங்க வேணா பார்க்கலாம். ஒருத்தர்கிட்ட ஆர்ட், ஒருத்தர் டான்ஸு, ஒருத்தர்கிட்ட சமையல் பண்றது, ஒருத்தர்கிட்ட வீடு மெயின்டைன் பண்றது, ஒருத்தருக்கு ஆஃபீஸ்ல எக்ஸலண்டா ஒர்க் பண்றது, பிசினஸ்ல எக்ஸலண்டா இருக்கிறது. கூட நம்மளோட நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம்னா கூட ஒரு ஆள் பார்ப்போம், நம்ம எக்ஸலண்டா பண்ணுவாரு, இந்த மாதிரி பாக்குறோம் இல்லைங்களா? அப்ப என்ன புத்தி வரனாங்க, அதுதான் அந்த இடத்துல அந்த கதையை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது எதற்காக? எங்கு நீ ஒரு சக்தியை பார்த்தாலும், அது உன்னிடமாக இருந்தாலும் சரி, வெளியில பார்த்தாலும் சரி, அது இறைவனுடைய சக்தின்னு புரிஞ்சுக்கணும். யாருக்கிட்ட வேணா நம்ம பார்க்கலாம், அதை தான் நம்ம அந்த இடத்துல படிச்சுக்கணும். கேடோபனிஷத் பிடிக்கிறது அங்க போச்சு தீ பிடி அப்படி அதுக்காக அங்க படிக்கிறது இல்லை. எந்த இடத்துல ஒரு சக்தியை பார்த்தாலும், அக்னியோட சக்தி யாருது? ஈஸ்வரனுடைய சக்தி. வாயுனுடைய சக்தி யாருது? ஈஸ்வரோட சக்தி. அந்த மாதிரி நீங்க உங்களுடைய லெவலுக்கு இறங்கி பார்க்கும்போது, நாம அக்னி வாயு அங்க போய் பார்க்க முடியும்? நம்ம கூட இருக்கவங்கிட்ட ஒரு சக்தியை நம்ம பார்க்கலாம், அபிரதமான சக்தி பார்க்கலாம். அது அனைத்தும் ஈஸ்வரனுடையது. அந்த அந்த சரீரத்துக்கு சொந்தமானது அல்லவே அல்ல, ஈஸ்வருடைய சக்தின்னு புரியணும். அப்படி புரிய ஆரம்பிக்கும் போது யாரை நீங்க பொறாமப்படுவீங்க? யாருக்கிட்ட உங்களுக்கு எனக்கு செல்ஃப் எஸ்டீம் குறைய போகுது உங்களுக்கு? யாரை பார்த்து எதுக்கு உங்களுக்கு கர்வம் எதுக்கு வருது? பொறாமை எதுவுமே வராது. மனம் அப்படியே சஞ்சலம் அப்படியே நிற்கும். பாராட்ட தெரியும். அதான் வாய் திறந்து பாராட்டுறாங்கன்னா, இந்த தத்துவத்தை தெரிஞ்சவங்க அவரை பாராட்டுறாங்க அப்படின்னா இறைவனை பாராட்டுறதுக்கு உணர்ந்து அவங்கள பாராட்டுவாங்க. அப்ப எதுக்குன்னு இப்ப நீங்க ஒருத்தர் ஜெயிச்சிருக்கா அப்படின்னா இறைவனை பாராட்ட முடியுங்க, அவங்கள தான் ஆனா மனதில் என்ன தெரியும்? அவங்கள பாராட்டுறாங்க அப்படின்னா இறைவனை பாராட்ட தெரிந்தவர்கள் டக்குன்னு வாய் திறந்து பாராட்டிடுவாங்க. இந்த பொறாமை கர்வத்துக்குள்ள சிக்கினவங்களுக்கு வாயே வராதே, வாய பாராட்டுறதுக்கு வராது, டக்குன்னு வரவே வராது. ஏன்னா உடனே என்ன ஆயிரும்? உள்ள டொப்புன்னு என்ன வரும்? பொறாமையோ கர்வமோ தலை தூக்கிடும். கோபம், எரிச்சல், மறுமறிங் ஏதோ ஒரு டக்குன்னு தூக்கும்போது மூஞ்சி அப்படியே இறுகிரும். இயல்பா சிரிக்க முடியாது, இயல்பா பாராட்ட முடியாது. அப்ப இயல்பா பாராட்டுறனா என்ன? இதை பார்த்துட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு சின்ன விஷயம் நமக்கு பாராட்டுறதுக்கு தோணும், பெரிய விஷயமாக தோணும். எதை சின்னமா சாதிச்சா கூட
ஒருத்தர் பெரிதா பாராட்டுறாங்கன்னா இறை தத்துவத்தை சக்தியை அறிந்தவர்கள் அர்த்தம். இவங்க வேலை குழப்பம் ஐஸ் வைக்கிற வேலையை நம்ம கணக்கு போடக்கூடாது. நமக்கு வேணா அறியாமையா இருக்கலாம், அவர் தெரிஞ்சுதான் பாராட்டிட்டு இருக்காருங்கிறது புரியும். இது வந்து இப்ப தேவதைகள் என்ன சொல்றாரு, மற்ற தேவர்களிடம் பக்தி செலுத்தி என்ன பண்றாங்க, அறியாமையோடு வழிபடுகிறார்கள். அப்படின்னா வழிபடவே கூடாதா? வழிபடணும். அது ஈஸ்வர தத்துவமாக வழிபடுங்கிறாரு. இது ஈஸ்வர தத்துவம் வழிபட்ட இந்த சிவன் கோயில்ல வழிபடுறவங்களுக்கும் விஷ்ணு கோயில் வழிபடுறதுக்கு இத்தனை சண்டை வருமாங்க? சில பேர் சொல்ல விரும்பல, அது எங்க கோயிலே வச்சுக்கிறாங்க, அது எங்களுது, அவ்வளவுதான். நாங்க போடுறதா தென்கலை வடகளை பாக்குறோமா இல்லையா? அட்டாட்டாடா. இந்த ஒரு ஸ்லோகத்தின் அர்த்தத்தை உருப்படியா புரிஞ்சிருந்தா அந்த சண்டை வருமா அவங்களுக்குள்ள? பக்தி கோயிலுக்குள்ளே போய் இந்த கோயில் நாங்க பிடிக்கணும், எங்களுது, நீங்க அங்கதான் நிக்கணும், நாங்க தான் முதன்மை, எங்களுக்கு தான் பூஜை, நாங்க தான் நீ கீழே அந்த சண்டை பாத்தீங்கன்னா, கீழே முனியம்மா சாமி கும்பிடுறதுல இருந்து மாரியம்மா சாமி கும்பிடுறதுல இருந்து மேல சிவபெருமான் உலகத்தின் நம்பர் 1 கோயில்னு சொல்ற கோயிலுக்குள்ள இருக்கிற அர்ச்சகர்களுக்குள்ள வரைக்கும் சேம் பிளாட்ஃபார்ம். இங்கேயும் பங்காளி சண்டை. நான் எந்த கோயில், எங்க கோயில், எங்கு முறை. இவங்க இந்த லெவல் இங்க சண்டை போட்டுக்கிறாங்க. உலகத்திலே புகழ் வாய்ந்த கோயில், முத கோயில் சிதம்பரம் கோயில் என்ன நடக்குது? இது எங்களுது, இது உங்களுது, அவங்களுக்குள்ள சண்டை போட்டி பண்ண. ஏன் என்ன புரியல? அதான் சொல்றாரு திட்டர் அடுத்த ஸ்லோகத்தில் பாருங்க, ஏண்டா இப்படி இருக்கீங்க? ஈஸ்வர தத்துவத்தை புரிந்து கொள்ளாத வரைக்கும் அவங்க இப்படித்தான் இருப்பாங்க, இப்படித்தான் சண்டை போட்டுதான் அவங்க வேற வழி இல்லை. பொறாமை வேற ஒரு சக்தி, ஈஸ்வர சக்தி அவங்களால பார்க்க முடியாது. சோ வேதத்துக்குள்ள வந்து கோயில் வந்து பூஜா பண்றதெல்லாம் எப்படின்னு கத்துக்கிட்டு இருக்கவங்களே ஈஸ்வர தத்துவத்தை என்ன பண்ணிக்கிறது இல்ல, தெரிந்து கொள்ளாத. அது தவிர என்ன சொல்றாரு, அவிதி பூர்வகம், அறியாமையோடு பக்தி செலுத்துகிறார்கள். அதனால நம்ம என்ன பார்க்கிறோம், அது இன்னொரு குரூப் இருக்காங்களே சொல்லி ஆகணும். கிருஷ்ணரை தவிர வேற தெய்வத்திடம் பக்திங்கிறது கிருஷ்ணர் மட்டும்தான். அது ஒரு குரூப் இருக்குது, கிருஷ்ணர் மட்டும்தான், கிருஷ்ணர் அவர் தவிர வேறு தெய்வத்திடம் பக்தி கொண்டவர்கள் அதாவது கிருஷ்ணர் மீது அதீத பக்தி கொண்டவர்கள், கிருஷ்ணர் மட்டுமே உண்மையான தெய்வம், மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற எண்ணம் கொண்டவர்கள். அதாவது கிருஷ்ணரை உயர்ந்து நீ இஷ்ட தேவதை வழிபாட சாஸ்திரம் ஒத்துக்குதுங்க. உனக்கு எந்த தேவதை பிடிக்குதோ வழிபாடு, அதுல தப்பே கிடையாது. ஆனா யூ ஷுட் நோ அதாவது மற்றவர்களுடைய வழிபாட்டையும் மதிக்க தெரியும். அது தாழ்ந்ததுன்னு சொல்லக்கூடாது. எந்த ஒரு வழிபாட்டையும் தாழ்ந்ததுன்னு சொல்லக்கூடாது. என்னதான் உயர்ந்தது நீ வழிபடு, கிருஷ்ண வழிபடு, தப்பே கிடையாது. இஷ்ட தேவதை யார் வேணா வச்சுக்கோ. ஆனா நான் தான் உயர்ந்தவன், நீ எல்லாம். ஏன்னா இந்த ஸ்லோகத்தை அப்படி பாக்குறவங்களுக்கு அனன்ய பக்தின்னு வேற போட்டாரா, கிருஷ்ணரை தவிர வேற பக்தி செலுத்துறன்னு இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டு இதே ஸ்லோகத்தை எப்படி இன்டர்பிரேட் பண்றாங்க, இவர் சொல்றது ஈஸ்வர தத்துவத்திலிருந்து பகவான் சொல்றாரு, கிருஷ்ணர் சொல்றாரு. ஆனா இவங்க நினைச்சுக்கிறாங்க கிருஷ்ணரை தவிர வேற யாரிடம் பக்தி செலுத்து, எல்லாமே நான் தான், நீ யாரை வழிபட்டாலும் அது கிருஷ்ண வழிபடுற கஷ்டம், அப்படி இன்டர்பிரேஷன் அப்படியே மாத்திக்கிறாங்க. கிருஷ்ணரை தான் நீ வழிபடுற, அப்ப கிருஷ்ணரை வழிபட்டு போக முடியும், மற்ற தேவதைகளா தாழ்ந்தவர்கள் வேற சொல்றாங்க. இதுதான் நம்ம சொல்றது, பக்தி என்பது நாம இஷ்ட தேவதை வழிபடுறோம் அப்படின்னா அதை புடிச்சுக்குங்க, வேண்டான்னு சொல்லல. பட் யூ ஷுட் நோ ஹவு டு அப்ரிஷியேட் அதர் வழிபாடுகள். பிரேயர், மெத்தட் ஆஃப் பிரேயர் அது மாறுபடும். சிவன் கோயில வழிபாடு வேற, விஷ்ணு கோயில வழிபாடுகள் வேற, சக்தி கோயில வழிபாடுகள் வேற. எது எல்லாமே என்னதான் ஈஸ்வரனை அந்தந்த ரூபத்தில் வழிபட்டிருக்கிறான் வழிபடணும். மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற எண்ணம் கொண்டவர்கள் தவறு. ஆனா இந்த இடத்துல கிருஷ்ணர் தன்னை கிருஷ்ணராக கூறவில்லை, பரம்பொருளாக தன்னை கூறுகிறார். அந்த ஒரு லைன் புரியாததுனால பாருங்க எத்தனை பிரச்சனை நம்ம பார்க்கறது உலகத்துல. நீ பெருசு, நான் பெருசு, நீ சின்னது, நான் இதுதான் என்ன நடக்குது, இத்தனை பிரச்சனை. அடுத்த சொல்றாரு, இன்னும் மறுபடியும் 25 வரைக்கும் இதுதான் பேசுறாரு. அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச நது மாமபி ஜானந்தி தத்வே நாதஸ்யவந்தி தே. அகம் ஹி நானே, பிரம்ம தத்துவம் ஈஸ்வர தத்துவம் என்ன சொல்றாரு, நான் தான் தலைவன்கிறாரு. என்ன சொல்றாரு, சர்வ யஜ்ஞானம், எல்லா யக்னங்கள்,
அது வைதீக சடங்காகட்டும், ஸ்மிருதியில சொன்ன சடங்காகட்டும், வேறு விதமான பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆகட்டும், அது எல்லாவற்றும் அளிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்பவன் நான். நீங்க என்னென்ன கொடுக்குறீங்களோ, எந்தெந்த ரூபத்துல எந்தெந்த தேவதைக்கு என்னென்ன வழிபாடு, என்னென்ன சாண்டிங், எதை கொடுக்குறீங்களோ அனைத்தும் ஏற்றுக்கொள்பவன் நானே. அதான் சொல்றாரு சர்வ யஜ்ஞானம். யஜ்ஞங்கள் நீங்க என்ன கொடுத்தாலும், அந்த வழிபாட்டில் எதை அளித்தாலும் அதை ஏற்றுக்கொள்பவன் நானே. எந்த விதத்தில் வழிபட்டாலும் அனைத்து வழிபாடுகளும் என்னையே வந்து சேர்கின்றன அர்த்தம். அடுத்தது போக்தா, பிரபு, அதாவது யஜ்ஞானம் போக்தா, அதை நான் தான் அனுபவிக்கிறேன், எனக்கு தான் அப்படிங்கிறாரு. போக்தான பூஜிப்பவன். எல்லா யக்னங்களிலும் எத்தனையோ யக்னங்கள் நடக்குது இல்லைங்களா? தேவதைக்கு உண்டான யக்னங்கள், முருகருக்கு வேற, விநாயகருக்கு விநாயகருக்கு வேற, சக்தி வழிபாடு வேற, எத்தனை யக்னங்கள் இருக்குது. மழை வேண்டி வழிபாடு பண்றீங்க, எத்தனை எந்த பிரேயரா இருந்தாலும் எல்லாமே அது எங்கிட்ட தான் வந்து சேருது. போக்தா பூஜிப்பவன். மேலும் இதை சொல்லிட்டாரா, எல்லாத்தையும் அனுபவிப்பு எனக்கு தான் வருதுங்கிற, நான் தான் போக்தாங்கிறார். மேலும் பிரபுகு ஏவச்ச, நான் தான் பிரபு, நான் தான் தலைவன். எல்லா தேவதைகளுக்கும், எல்லா மனிதர்களுக்கும், எல்லா ஜீவராசிகளுக்கும், ஓர் சிருஷ்டிக்கும் என்ன சொல்றாரு? பிரபு. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், நான் தான் தலைவன். ஆனா திட்டர் என்னை யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லைங்கிறாரு. ஆனால் மாம் என்னை தத்துவேனாங்க என்னை, உண்மையை, என்னுடைய உண்மையான சொரூபத்தை, தத்துவத்தைனா உண்மை தத்துவத்தை, உண்மையை, என்னை பற்றிய உண்மையை, தத்துவேன உண்மையை ந அபிஜானந்தி, யாரும் அறியறது கிடையாது. என்னுடைய உண்மையான தத்துவத்தை யாரும் அறியறது கிடையாது. ந அபிஜானந்தி, அறிவதில்லை. தத்துவத்தை எல்லாம் வழிபடுறாங்க, ஆனா எந்த நீங்க வழிபாடு எந்த முறையில பண்ணாலும், எந்த ஹவிச கொடுத்தாலும் அதெல்லாம் எனக்கு தான் வருதுங்கிறது யாருக்கும் தெரியறதில்ல. ஈஸ்வரன் ஒரு கான்செப்டை யாருக்கும் தெரியறதில்லை. அபிஜானந்தி. அதனால் சரி இப்படி வழிபட்டு போறாங்க, அதனால அவங்களுக்கு என்னங்க நஷ்டம்? அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல அவங்க வழிபடுறாங்க. நஷ்டம் என்ன தெரியுங்களா? அதனால் இப்படி வழிபட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ஈஸ்வர தத்துவத்தை தெரியாம முருகர் விநாயகர் மட்டும்தான் அல்டிமேட்டு, சிவன் தான் அல்டிமேட்டு, விஷ்ணு தான் அல்டிமேட்டு, அவரு தான் உலகத்தை படைச்சார், அவரு தான் உலகத்தை காக்கிறார், அவரு தான் லயம் பண்றார், இப்படி வழிபட்டுக்கிட்டே இருக்கிறதுனால என்ன தப்பு வந்துடும்? வரும். என்ன சொல்றாரு பாருங்க. அதனால் இப்படி வழிபட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன தெரியுங்களா ஈஸ்வரனுடைய பிளானு? இந்த மாதிரி தனி இஷ்ட தேவதை வழிபாடுகளை முதல்ல அவர் ஊக்குவிப்பார். ஏன் ஊக்குவிக்கிறாருன்னா, கர்மகாண்டத்தில் எத்தனை வழிபாடுகள் இருக்கு, எத்தனை சாண்டிங் இருக்குது, ஏன் முதல்ல ஊக்குவிக்கிறாரு? ஊக்குவிக்கிறது என்னன்னா, இதை வழிபாடு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படியாவது உனக்கு அந்த கரணை சுத்தி வந்துரும்னு ஒரு ஆசை. அந்த கரண சுத்திக்காகத்தான் நீங்க பண்ற வழிபாடு. அதுல சிலதெல்லாம் கேட்டு கொடுத்தா தான் நீங்க வருவீங்க வழிபாட்டுக்கு. அதனால நீங்க கேட்கறத கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு நீங்க கேட்கறத கொடுக்கணுங்கிறது அவருடைய தாத்பரியம் அல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்கணும். அவருடைய இறைவனோட ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நீங்க கேட்கறத எதுக்கு கொடுக்கறாருன்னா, கேட்டதை கொடுத்தா தான் உனக்கு நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்தாதான் கோயிலுக்கு வருவேன், கோயிலுக்கு வந்தா தான் பூஜை புனஸ்காரம் வரும். குவாலிட்டி டைம் குவான்டிட்டி டைம் கொடுப்பேன், குவாலிட்டி டைம் குவான்டிட்டி கொடுத்தா தான் கமிட்மெண்ட்டுக்கு வருவேன், பக்திக்குள்ள வருவேன். பக்திக்குள்ள வந்தனா அந்த அந்த ஒரு கர்மம் அதனுடைய பலனாக நீ சக்காமத்தை கேட்காம விட்டுட்டீன்னா, அது நிஷ்காமமா வரும்போது எதையும் கேட்காம நீ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்ட அப்படின்னா அது என்ன பண்ணு, உனக்கு டக்குன்னு அந்த கரணையை சுத்தி விடும், அந்த கரணை சுத்தியும் கொடுத்து விடும். ஒரு விவேக ஒரு எது உண்மை, எது பொய், எது நல்லது, எது கெட்டது, எது தர்மம், எது அதர்மம் பிரித்து அறியக்கூடிய சக்தியை கொடுக்கும். நீங்க பண்ற வழிபாடுகள் நிஷ்காமமா பண்ணும்போது, சக்காமமா வேணுங்கிறத பெற்றுட்டு நிஷ்காமமா நீங்க பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு என்ன கிடைச்சிரும்? விவேகம், வைராக்கியம், சமாதி சட்க சம்பத்தி, இதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா அவனுக்கு கொஞ்சமாவது இறைவனை பற்றி அதெல்லாம் குவாலிஃபிகேஷன் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, குரு வில் நாக் த டோர். வேற வழியே இல்லை அவருக்கு. ஏன்னா அது இறைவனோட கனெக்ஷன். ஒருத்தர் இப்படி ரெடி ஆகிட்டே வர்றான்னா அவன் குருவை தேடியே போக தேவையில்லைங்க. இது சாஸ்திரம்.
ஈஸ்வருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த குவாலிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா குரு வில் நாக் த டோர். குரு நாக் த டோர் உட்கார்ந்து யார் பண்ணணும்? படிக்கணும். சோ இது உண்டான சூழ்நிலையை யார் பண்றது? நீ செஞ்ச பூஜை புனஸ்காரங்கள், அதனுடைய புண்ணியம் நேத்தன்னு பார்த்தோம். அதை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சகாமத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நிஷ்காமத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு உலகத்துல அதை வேணும், அதை கொடு, லௌகீக விஷயத்துக்கு வேண்டு தப்பு இல்லை. தப்பி தவறி ஏதாவது ஒரு நாளைக்காவது கோயில் எதை வேண்டாம் வந்தீனா, நிஷ்காமமா வந்துட்டீனா அது என்ன பண்ணும்? உன்னை கொண்டாந்து வைராக்கியம், விவேகம், வைராக்கியம், சமாதமாதம் எல்லாம் நாம நினைச்சுக்கிறோம். முயற்சி பண்ணி நான் சமத்தை பிராக்டிஸ் பண்றேன். அவன் அருள் இன்றி அவன் ஒன்றும் வணங்க முடியாது. நம்ம அவருடைய அருள் இல்லாமல் நம்ம எதையும் பெற போறதில்லை. அப்ப அவரை வணங்கி அந்த புண்ணியத்தின் பலனாக நீ குவாலிஃபிகேஷனை மட்டும் வளர்த்து அவனை அடுத்த நாள் குருவில் நாக் த டோர். சிஷ்ய ரெடி ஆயிட்டான்னா குருவை கொண்டாந்து சேர்த்துறது உங்க கையில இல்லை. நான் முயற்சி பண்ணினேன், நான் முடிவெடுத்து வந்து உட்கார்ந்தேன், நான் ஒண்ணு வேலையாகாது. அங்க ஈஸ்வரன் கணக்கு போட்டார்னா வந்துடும். இதான் சொல்றாரு. அதனால இப்படி இந்த மாதிரி நீ சக்காமமாவே வேண்டிக்கிட்டு ஈஸ்வரத்தை வேண்டிக்கிட்டு தனக்கு லௌகிக விஷயத்தை அடையறதுக்கான அந்த புண்ணியத்தை செலவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா they don't get சித்த சுத்தி, they cannot get விவேகம், they cannot get வைராக்கியம். ஏன் அவங்க அந்த புண்ணியத்துல எதுக்கு யூஸ் பண்றாங்க? புள்ள கல்யாணம் ஆகணும், பைய கல்யாணம் ஆகணும், பேரம் பிறக்கணும், பேத்தி பிறக்கணும், பினான்சியல் நான் இவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணணும், நான் இதை பண்ணணும், பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும், இது எல்லாத்துக்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே பக்தி தான். ஆனா அந்த புண்ணியத்தை அவங்க அதுக்கு யூஸ் பண்ணும்போது they cannot get சித்த சுத்தி. எதுவுமே கேட்கலினா இறைவன் நம்மளை கண்டுக்காடு விட்டுக்குவார், பய வேற. அதுதான் இறைவனோட வார்த்தையில் நம்பிக்கை இல்லை. அப்படி எதுவுமே கேட்காம நீங்க ப்ரே பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த கர்ம பலம் எங்க ஓடாது நிற்கும், குவாலிஃபிகேஷனை கொடுத்துரும். இதுதான் இறைவனோட பிளான். இவர் என்ன சொல்றாரு? ஆனது யாரு தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஜோசிகாரை எழுதி கொடுத்தாதான் பரிகாரமே நடக்குதுங்க. அவங்க சொல்ல அந்த கோயிலுக்கு போறது வேலையை நின்று போயிடும், அது வேற விஷயம். என்ன சொல்ல, அத நீ இப்படி வந்து தேவதையை பிடிச்சுக்கிட்டு ஒரு தேவதை தான் அல்டிமேட் வழிபடணுங்க. ஆனா என்ன ஆக்டிவோட வழிபடுறது? சிவனை வழிபடுற என்ன சொல்றாங்க? சிவன் தாங்க சிருஷ்டிகர்த்தா. நீங்க பேசி பாருங்க, அவங்ககிட்ட அடிச்சாலும் அடிச்சிருவாங்க, பேசிடாதீங்க. அவ்வளவு ஃபோர்ஸா இருப்பாங்க அவங்க. விஷ்ணு வழிபடுறவங்க எப்பவும் கொஞ்சம் சாஃப்டா இருப்பாங்க. இந்த சிவனை வழிபடுறவங்களா இருக்காங்க பாத்தீங்களா, அகோரம் சொல்லி சொல்லி சிவன் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் சிருஷ்டிகர்த்தா, ஸ்திதிகர்த்தா, லயகர்த்தா. இப்போ இது செட் ஆயிராங்களாங்க. இந்த பகவத்கீதை படிச்சா கூட, நீங்க சொல்லி கொடுத்தா கூட அவங்க அந்த இடத்துல இருந்துதான் புரிஞ்சுக்கு பாத்துக்கிறாங்க. அவங்க எதுல பிக்ஸ் பண்ணி நிக்கிறாங்களோ அதுக்கு ஏதுவா விஷயத்தை தான் உள்ள கொண்டு போறாங்க. அப்பா குருவாடு படாத பாடு. இப்ப வந்து விஷ்ணு அல்டிமேட் வச்சுட்டாங்க. ஏன்னா விஷ்ணு அவங்கள பொறுத்த என்ன சொல்லுவாங்க? விஷ்ணு தாங்க சிருஷ்டிகர்த்தா, அவர் தான் ஸ்திதி, அவர் தான் லயம், அவரை மீறி யாரும் கிடையாது, அவர் மட்டும்தான் தெய்வம். அதுல செட்டப் ஆகி உட்கார்ந்துட்டு 10 வருஷம் வேதாந்தம் படிச்சும் உள்ள ஒரு துளி மாற்றம் கூட ஈஸ்வரன் ஒரு கான்செப்ட் சொன்னாவே, ஈஸ்வரன் குரு சொல்லும் போது அவங்க போய் எங்க தெரியுமா நிக்கிறாங்க? விஷ்ணுல தான் நிப்பாங்க. அந்த ஈஸ்வரனை கொண்டாந்து விஷ்ணுல போட்டுருவாங்க. எப்படிங்க புரியும்? அவ்வளவு பக்தி இருக்க வேண்டியதுதான். மூட நம்பிக்கையா இருக்கக்கூடாது. பக்திங்கிறது ஒரு பிலீஃபா உட்கார்ந்து இருக்க கூடாது. இட் ஷுட் பி த ஃபேக்ட். அட சாஸ்திரம் சொல்லுது அதுக்கு மேல் தத்துவம். விஷ்ணுக்கு மேல யார்? ஈஸ்வரனா? அவரு விஷ்ணு தாங்க. நீ யார சொல்லுங்க, அவங்க விஷ்ணு தான் சொல்லுவாங்க. எப்படிங்க புரியும் உங்களுக்கு? எந்த குருங்க சொல்லித்தர முடியும்? அந்த லெவல் விட்டு வரமாட்டாங்க. இதெல்லாம் பரவாயில்லைங்க. இன்னொரு இந்த ஆர்கனைசேஷன் பின்னால போறாங்க பாருங்க, ஐயோ இவங்கெல்லாம் கூட பரவாயில்ல. ஏன்னா இவங்க பண்ண புண்ணி ஏதோ ஒரு நாள் பழுத்துரும். இந்த ஆர்கனைசேஷன் பின்னால போறாங்க பாருங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் குரு என்ன சொல்ற அதுதான் அல்டிமேட். நீங்க என்ன சொன்னீங்கனாலும், ஈஸ்வர தத்துவத்தையே சொன்னாலும், அவங்க அந்த ஒருத்தர் ஒரு யார் வச்சிருக்காங்க, அவரு தாங்க சிருஷ்டிகர்த்தா ஸ்திதிகர்த்தா. மனிதர்களையே இவங்க தேவதைகளை வச்சிருக்க பரவாயில்லைங்கிற ஆர்கனைசேஷன் இருக்கிறவங்க அவரையே கொண்டு உட்கார வச்சுறாங்க. எதுக்கு? சிருஷ்டிகர்த்தா ஸ்திதிகர்த்தா லயகர்த்தா. அவர் தாங்க மனித உடல் எடுத்து வந்திருக்காரு, அவ்வளவுதான். ஈஸ்வரங்கிற வார்த்தை சொன்னே கூட இவரு தான் ஈஸ்வரங்கிறாங்க. யாரு? அவங்க ஒரு குரு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அவரு தான் ஈஸ்வரன்னே சொல்றாங்க. எல்லாம் அனுபவத்துல பேசி பார்த்தல சொல்ற. நாம என்ன பண்ணக்கூடாது? வாயே திறக்கப்படாது. இப்ப நாம தெரிஞ்சுக்கிட்டோமா போயிட்டே இருக்கணும். இதனால நஷ்டம் என்னங்கிறார். இப்படி ஒரு தேவதையை பிடிச்சு அதுதான் சிருஷ்டி ஸ்திதி லயம்னு பேசிட்டு இருக்கீங்களே, நீங்க உங்களை அடையிற இது என்ன தெரியுங்களா? ஆதலால் அப்படியே அடிச்சு வச்சுக்கணும் ஆணியில. தே வியவந்தி வியவந்தி, அவங்களோட நிலைமை இதுதான். வாட் டு யூ மீன் பை வியவந்தி?
சியவந்தி, சாரி சியவந்தி, சியவந்தி நழுவுகிறார்கள் அப்படின்னா டைரக்ட் மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா நழுவுகிறார்கள். எதிலிருந்து நழுவுறாங்க அப்படின்னு ஒரு இருக்குமா இல்லையா? இந்த பிறவியை எதற்காக எடுத்துக்கொண்டு வந்தோமோ அதில் முன்னேறி செல்வதிலிருந்து நழுவுகிறார்கள். மோட்சத்தை பெறுவதிலிருந்து நழுவுகிறார்கள். என்ன இன்டெஃபினட் லாஸ்ங்கிறார். சேவந்தின்னு என்னது? சேவந்தி அப்படிங்கிறது இந்த மோட்ச பாதையிலிருந்து அவர்கள் வெல்கிறார்கள். indefinite loss of this birth. இப்படியே நீ உட்கார்ந்துருந்தீனா இட் இஸ் என்ன சாகிற வரைக்கும் நீ என்னதான் பண்ண போற? புண்ணியமா பண்ணுவ, புண்ணியக்காரங்கள் பண்ணுவ, ஒரு தெய்வத்தை வழிபடுவ, அப்புறம் அடுத்த சரீரம் கிடைக்கும். அடுத்த சரீரத்தை பிறக்கும் போது ஒரு பக்திமான பிறப்ப, பிறக்கும் போது வயிற்றுக்குள்ளே காயத்ரி மந்திரம் சொல்றவங்கள கூட பிறக்கலாம். பிறந்தும் காயத்ரி மந்திரமே சொல்லிட்டு இருப்ப. சரி ஓகே, சக்தி வழிபாடு பண்ணுவ, எல்லாம் பண்ணுவ. அப்புறம் என்ன பண்ணுவ? அப்புறம் இறக்குற மறுபடியும் ஒரு சரீரம். உன்னுடைய நிலம் அதான் சொல்லுவாரு அவரு. இந்த மோட்ச பாதையிலிருந்து என்ன பண்ணிடுறாங்க அவங்க? விலகி விடு. இன்டெஃபினட் லாஸா இல்லையா? நாம நினைச்சுக்கிறோம் ஒரு 1000 ரூபாய் தொலைச்சா ஐயோ பெரிய லாஸ் இன்னைக்கு, ஒரு 10,000 ரூபாய் தொலைச்சா இல்ல 1 லட்சம் 50 லட்சம் ரூபாய் காரை வாங்கி ஐயோ அதுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு 50 லட்சம் போச்சு நாம நினைச்சுக்கிறோம். nothing. If money is lost, nothing is lost. If health is lost, something is lost. If this birth is lost, it is indefinite loss. இத புரிஞ்சுக்கும். இந்த பேர்த்தை நீங்க வீணடிக்கிறது அதுதான் இன்டெஃபினட் லாஸ். ஆனா யாராவது அது புலங்குறாங்களா என்ன? ஐயோ வேதாந்தம் வந்து நம்ம படிக்காம இன்டெஃபினட் லாஸ் பண்ண அதுவும் புரியாது. நம்ம இன்டெஃபினட் லாஸ் பண்ணிட்டு இருக்கிறோங்கிறது யாருக்கு புரியுது இல்லை? அந்த 1000 10,000 பெரிய லாஸ் நினைக்க. அதாவது பணம் ஆசா இட்ஸ் நாட் அட் ஆல் லாஸ். ஏன்னா பணம் லாஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாப்ப க்ஷயமாகுங்க. அது வந்து உங்களை இந்த பாதையில் கொண்டு வரக்கு ஹேத்துவா இருக்கும். எந்த கஷ்டம் நீங்க படுறீங்களோ அதெல்லாம் பாப்ப க்ஷயமாயிட்டே வரும். பாப்ப க்ஷயமாகத்தான் நம்மளுடைய புண்ணியம் பழுத்து நாம் இந்த பாதைக்கு வரக்குண்டான சூழலையை இறைவன் அமைத்து கொடுத்து. அதுதான் என்ன சொல்றாரு? சியவந்தி அவர்கள் நழுவி விடுகிறார்கள். இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மத்திலேயே அப்படியே என்ன மோட்ச பாதையிலே என்ன ஆயிராங்க அவங்க? விலகி விடுகிறார். இன்டெஃபினட் லாஸ். இதையும் சொல்லிட்டு இன்னும் அவருக்கு முடியல. இன்னொரு ஸ்லோகத்தையும் போடுறார். நம்ம நினைக்கிறேன் ஏனுங்க சொல்லியாச்சுங்க, இன்னும் என்னங்க பகவான் போட, ஏன்னா ஜனங்க அவங்க தான் ஜாஸ்தியா இருக்காங்க. இன்னொரு ஸ்லோகம் போடுறாரு பாருங்க. யாந்தி தேவவிரதாக தேவான் பித்ருன்னு யாந்தி பித்ருவிரதாக பூதானி யாந்தி பூதேபியாக யாந்தி மத்ய ஜினோபி மா. அதாவது என்ன சொல்றாரு? இப்போ யார் யார வழிபடுறாங்களோ அவங்க அந்தந்த தேவதைகளை அடைகிறார்கள். இப்ப சிவனை வழிபட்டா சிவனை அடைவார்கள், விஷ்ணு வழிபட்டா விஷ்ணுவை வழிபடுவார்கள். தேவதைக்குன்னா விஷ்ணு தேவ. இது என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் மீனிங் எழுதிக்கலாம். தேவவிரதாக தேவர்களை வழிபடுவார்கள். அது வந்து விஷ்ணுவை வழிபட்டாலும் சரி, சிவனை வழிபட்டாலும் சரி, விநாயகரை வழிபட்டாலும் சரி, யாரை வழிபாடு, சக்தி வழிபாடு யாரை பண்ணாலும் சரி, ஐயப்ப வழிபாடு இந்த சீசன் வழிபட்டாலும் அவர்கள் அந்த தேவர்களை அடைவார்கள். இதெல்லாம் வேர்ட்ஸ் ஆஃப் ஈஸ்வரா. எந்த தேவதை வழிபடுறையோ அந்த தேவதை நீ அடைவாய். நோ டவுட் இன் தட். பட் யூ கேனாட் கெட் அவுட் ஆஃப் சம்சாரம். யூ கேனாட் கெட் மோக்ஷம். அந்த தேவதை போய் நீ அடைவ. தேவவிரதாக தேவானி யாந்தி தேவர்களை வழிபடுபவர்கள் தேவானு. சமஸ்கிருத ஈசிதா. தேவவிரதாக தேவர்களை வழிபடுவர்கள், தேவானு தேவர்களை யாந்தி அடைவார்கள். பித்ருவிரதாக பித்ருக்களை வழிபடுபவர்கள். இது உங்களுக்கு புதுசா இருக்கும். பித்ருக்களை வழிபடுறாங்க. சொல்லுவாரு தயானந்த சொல்லும்போது, ரஜோகுணம் மேலிட்ட அவர்கள் தேவ வழிபாட்டை விட ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். அவங்க தேவ வழிபாட்டை விட பித்ரு வழிபாட்டுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறது ஒரு குரூப் இருக்குது. ஸ்ராத கர்மம், பித்ரு கர்மம், தர்ப்பணம், ஸ்மிருதி கூறுறது, சடங்கு, நியமம், இதுல பித்ருவை வழிபடுபவர்கள். அவர்கள் பித்ருலோகத்தை தேவர்களை வழிபடுவார்கள். அந்தந்த தேவத்துக்கு உண்டான லோகத்துக்கு போய் அடைவார்கள்.
பித்ருக்களை வழிபடுவர்கள் பித்ரு லோகத்தை இறந்ததற்கு பிறகு பித்ரு லோகத்துக்கு போவாங்க. இது சுவாமிஜி சொன்னது கர்நாடகா மாநிலத்துல குடகு தேசத்துல இன்னைக்கும் பித்ரு வழிபடுறவங்க இருக்காங்க. அவங்க பித்ரு மட்டும்தான் வழிபடுவாங்க. they will not go for temples. நீங்க இவங்க தான் பித்ருன்னுலாம் காண வேண்டாம். இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் கடவுளே இல்லைன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அரசியல்வாதிகள் கோயிலுக்கு போறது மூட நம்பிக்கை, வழிபாடுகள் பண்றது மூட நம்பிக்கை. அவங்ககிட்ட ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். உன்னுடைய தலைவர் இறந்ததுக்கு அப்புறம் சமாதி கட்டி அங்க போய் வழிபாடு பண்றீங்களா இல்லையா? கோயிலுக்கு போக மாட்டேன் அவங்கெல்லாம் பாருங்க பித்ரு வழிபாடு. நீ பண்றது என்னதான்? நீ ஒத்துக்க மாட்ட, ஆனா நீ பண்ணிட்டு இருக்கிறது என்னது? பித்ரு வழிபாடு. கர்நாடக மாநிலம் போக வேண்டாம், நம்ம மாநிலத்தில் நிறைய பேர் பார்க்கலாம். நம்ம கோயிலுக்கு போக மாட்டேன்பாங்க, ஆனா பித்ரு வழிபாடு அவன் ஒத்துக்க மாட்டான். ஆனா அவன் பண்றது நமக்கு புரியுதா இல்லையா? இறந்தவங்களை வழிபட்டது என்னங்க பேரு? பித்ரு வழிபாடு. நீ பூ வச்சு தினம் அது பாருங்க, அந்த சமாதிக்கு ஆயிரக்கணக்கான செலவு பண்றாங்க. அந்த சமாதி போய் பார்த்தீங்கன்னா அட்டாங்க அப்பா அத்தனை செலவு பண்ணி ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வச்சு அத்தனை பண்றையே, அதுக்கு பேர் என்ன? பித்ரு வழிபாடு. ஆனா நீ என்ன சொல்ற? வழிபாடே நாங்க பண்ண மாட்டோம், கோயிலுக்கு போய் பண்ணா தப்பாமா, சமாதியில போய் பண்ணுனா சரி. பூ எத்தனை, ஊதுபத்தி எத்தனை, நாம் என்ன பண்றோமோ அதெல்லாம் நீங்க பண்றியா இல்லையா? ஆனா நீ என்ன சொல்ற? கோயில். அப்ப என்ன அர்த்தம்? என்ன மண்டையில் இருக்குது உனக்கு? இங்க கோயில் வழிபாடு பண்ற தப்புங்கிறவன் பித்ரு வழிபாட்டுக்கு மட்டும் எப்படி போற? மொத்தத்தில் என்னது? டோட்டல் கன்ஃபியூஸ்டு, மோகம் உச்சம். என்ன சொல்றா? குடகு வழிபாடு நான் போக வேண்டாம், அங்க ஏதோ ஒரு குரூப் இருக்காங்க, நாம வாக்குறது எல்லாமே அந்த லெவல்ல தான் இருக்குது. சோ அவங்க என்ன ஆவாங்க? பித்ருலோகத்தை அடைவார். பித்ருவை மட்டும் வழிபட்டினா பித்ருலோகத்தை அடைவார்கள். இன்னொரு குரூப் இருக்குது, அது அதை விட 3வது குரூப். அது என்ன சொல்றாரு? பூதேஜ்யாகா பூதானி பூதேஜ்யாகா யாந்தி. பூதங்களை வழிபடுபவர்கள். அவர்கள் அந்தந்த பூத வழிபாடுனா என்ன பாத்தீங்கன்னா, ஐயனாரு, முனீஸ்வரன், கருப்பணன், குட்டி தேவதைகள், பூதங்கள், பிசாசுகள், என்ன சொல்லலாம், யக்ஷர்கள், ராட்சசர்கள், மாதிருகணங்கள், இவங்கெல்லாம் இந்த வழிபாடு பண்றவங்க எல்லாம் பூத வழிபாடு. they are not தேவதாஸ், பூதங்கள். இங்கு பூதேஜ்யாகா. இது பாத்தீங்கன்னா விநாயகரே கணமாக வழிபடுறவங்க இருக்காங்க. விநாயகர் பரமேஸ்வரனாக வழிபடுறது உத்தமம். அதையே பூதத்தை ஒரு கணமாக, யாரு? விநாயகரையே ஒரு கணபதி, கணனாம்பதி, கணமாக வழிபடுறவர்கள் அங்க சென்று அடைவார்கள். யாரை எந்த ரூபத்துல வழிபடுறியோ அங்க அவங்களோட போய் நீ சேருவ ஆஃப்டர் டெத். அதுதான் அவர் சொல்ற. சோ பூதேஜ்யாக பூதானி யாந்தி. இது 3 சொல்லிட்டாரா? அடுத்து என்ன சொல்றது? மத்யாஜினோப்பி மாம் யாந்தி. இதுக்கு என்ன அர்த்தம்? என்னை வழிபடு. மத்யாஜினகனா என்னை வழிபடுபவர்கள் என்னை அடைகிறார்கள். இப்ப சொல்லுங்க, ஈஸ்வரன் பேசுறாரா கிருஷ்ணன் பேசுறாரா? இப்ப நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்ப ஈஸ்வரன் பேசுறாரா கிருஷ்ணன் பேசுறாரா? தேவர்கள், அவதார புருஷன்ல தேவர்கள் வச்சுக்கோங்க. தேவர்களை வழிபடுறவர்கள் தேவலோகத்துக்கு போறாங்க, பித்ரு வழிபடுறவங்க பித்ருலோகத்துக்கு போறாங்க, பூதத்தை வழிபடுறவங்க பூதலோகத்துக்கு போறாங்க. யாரு? கற்பனன், முனீஸ்வரன், அதெல்லாம் பூத வழிபாடு. பேய் பிசாஸ் ஓட்டுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஓடிட்டு தான் இருக்குது சைடில். அதெல்லாம் அது லெவல், அது போகட்டும். இப்போ கடைசி என்ன சொன்னாரு? அப்போ யார் பேசுறா புரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? இப்போ பேசுறது கிருஷ்ணருங்கிறது. இந்த இடத்த அப்படியே எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. இந்த இடத்துல நம்ம கேட்டோம்னா அவங்க என்ன சொல்றாங்க? இது கிருஷ்ணர் சொல்றாரு என்னை வழிபடுவர். கிருஷ்ணர் சொல்றாரு என்னை வழிபடுவர்கள் என்னை அடைகிறார்கள் சொல்றாரு. நோ, இட்ஸ் ராங். அப்ப தேவதைகள் யாரு? கிருஷ்ணர் வேற தேவதை வேறையா? அங்கேயே அவர் கிருஷ்ண வழிபடுவர்கள் கிருஷ்ண ரூபத்தை அதுலயே அடிஞ்சு போயிருது வருது. சோ இங்க பேசுறது யாரு? ஈஸ்வரன். ஏன்னா மேல என்ன சொன்னாரு? என்னை யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்ல, எல்லாரும் தேவதை வழிபாட்டு இருக்காங்க, அது எல்லாமே எனக்கு தான் வருது வழிபாடு. அவங்க என்ன பூஜிக்கிறாங்களோ அதெல்லாம் என்னைத்தான் சேருது, அவங்களுக்கு உண்டான சக்தி கொடுத்தது நான் தான். இப்ப நீ ஒரு தேவதை வழிபடுற, அவங்க ஒண்ணு கொடுக்குறாங்க அப்படின்னா அது அந்த தேவதை கொடுக்கறது அல்ல, நான் கொடுக்கறதுங்கிறாரு. போன ஸ்லோகத்திலே சொல்லிட்டாரு, நான் தான் அந்த தேவதைகளுக்கு சக்தி கொடுத்து நீ கேட்கறத கொடுக்குற மாதிரி நான் பண்ணி வச்சிருக்கேன். அவங்க அங்க போஸ்ட் இருக்க வரைக்கும் அதை பண்ணிட்டு இருப்பாங்க. போஸ்ட் கழட்டு அவங்க போயிடுவாங்க, அடுத்த ஆள் வருவான், அவனுக்கு நான் என்ன பண்ணுவேன்? சக்தியை கொடுத்து, விக்னங்களை நீக்கக்கூடிய சக்தி, ஸ்கந்த சக்தி, சக்தி எல்லாத்தையும் கொடுத்து நான் வச்சிருக்கேன். நீ அவங்கள வழிபடுற, அவங்க கொடுக்குறாங்க நீ நினைச்சுக்கிற.
அவங்களுக்குலாம் சக்தி கிடையாது. அவங்களுக்கு உண்டான சக்தியை கொடுப்பதே நான். யம தர்மராஜாவே இருக்கட்டுமே, அது ஒரு போஸ்ட் தான். எக்ஸால்ட் புண்ணியா வில் கோ தேர். நான் அவருக்கு என்ன கொடுக்குற சக்தியை கொடுத்து அவருக்கு அந்த செயலை, பிரைம் மினிஸ்டருக்கு யார் கொடுக்கறது? அரசாங்கம் என்ன பண்ணுது? சக்தியை கொடுத்து கையெழுத்து போட்டா என்ன வேணா நடக்குங்கிற மாதிரி அங்க விட்டு வெளியே வந்துட்டா நோ சக்தி. இதுதான் தேவதைகளுடைய நிலைமை. ஆனா இவர் என்ன சொல்றாரு? இது யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்ல, ஈஸ்வரனை யாருமே தெரிஞ்சுக்கிறது இல்ல. எல்லாரும் எது தேவதை வழிபாட்டிலேயே இருக்காங்க. அப்ப ஈஸ்வர வழிபாடுன்னு எப்படி பண்றது? எங்க கோயில் இருக்க என்ன சொல்லுங்க, ட்ரிப் போட்டுடலாம். அடுத்த ட்ரிப்பு டிக்கெட் கலெக்ட் பண்ணி போயிடலாம். ஏன்னா ஈஸ்வர வழிபாடுன்னு எப்படி தெரியணும் இல்லையா? கோயிலே இல்லை அவருக்கு. ஏன்னா ஈஸ்வரன் தனியா கோயில் இருக்க என்ன, நம்மளோட திங்கிங்க போவோம். அப்ப ஈஸ்வர வழிபாடுன்னு என்ன? வேதாந்தத்தை, உபனிஷத்துக்களை, பகவத்கீதைய படிக்கிறது தான் ஈஸ்வரனுக்கு செய்யற வழிபாடே. அது கஷ்டமா இருக்கிறனாலதான் எல்லாம் அங்க போய் உட்காந்துக்கிறாங்க. இது ரொம்ப கஷ்டம், அது ஈஸி. ஒரு பிக்னிக்கு பஸ் போனோம், ஜாலி, சாப்பிட்டோம், சாமி கும்பிட்டோம், நம்ம கேட்டது வேற, சாமி தேவதை வேற சேவை கேட்டது வேற அப்பப்போ கொடுத்துருவாங்க, வாங்கினோம் வந்தோம், ஜாலி, ஈஸி. ஈஸ்வர வழிபாடுன்னா என்னது? விவேகத்திலிருந்து ஆரம்பிக்கணுமே. வைராகியம், விவேகம், சமாதி, சட்க சம்பதியா வேண்டாம் ஆகிறது. விடு விடு, இதெல்லாம் வேண்டாம், நாம இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு போவோங்கிற சோம்பேறித்தனம் நான் சொல்றேன். அது அவங்க புண்ணியனால நான் சும்மா சொல்றேன். ஏன்னா ஈஸ்வர வழிபாடுனா என்னன்னு தெரியணும்ல. எந்த கோயில் இருக்கா போய் வழிபாடு பண்றதுக்கு, சாண்டிங் பண்றதுக்கு? ஈஸ்வரனுக்கு ஏதாவது சாண்டிங் இருக்குதா? உட்காந்து சாண்ட் பண்ணலாம். இல்ல தியானம், ஈஸ்வரன் ஒரு தியானம் இருக்கானே, எதை நீங்க பண்ணாலும் அது ஈஸ்வரன் சொல்றமே தவிர ஈஸ்வரனுக்கு ஒரு உருவம் இருந்து நம்ம எடுத்து வச்சு தியானம் பண்ண முடியுமா? சகுணம் பண்ண முடியுமா? நிர்குண உபாசனா, அதுதான் ஈஸ்வர வழிபாடு. நிர்குண நிதித்தியாசனம் ஈஸ்வர். இப்ப பாருங்க, ஸ்ரவணம் வாட் யூ ஆர் டூயிங் இஸ் வழிபாடு. அது புரியுறது இல்ல. கிளாஸை கட் அடிச்சுட்டு நீங்க கோயிலுக்கு போறேன்னு சொல்றாங்க, திங்க் பண்ணுங்க. கிளாஸை கட் அடிச்சுட்டு போகும்போது எதை நீங்க இழக்கிறீங்கன்னு பாருங்க. ஈவன் சிங்கிள் கிளாஸ் போறோம் அப்படின்னா என்ன நடக்குது? இப்ப பர்பஸா போறதுக்கு போய்தான் ஆகணும், வேண்டாம்னு சொல்லி திங்க் பண்ணுங்கிற நான். இப்ப இதை கட் பண்ணிட்டு நம்ம கோயிலுக்கு போறோமே, இப்போ ஈஸ்வர வழிபாடு பண்றது பெருசா, சக்தி அதுக்கு அதிகமா? ஈஸ்வர வழிபாடுன்னா என்னது? வகுப்பு அட்டன் பண்றதே வழிபாடு. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு? இறைவன் ஈஸ்வர வழிபாடு என்றால் பகவத்கீதை, உபனிஷத்துக்களை கற்றுக்கொள்றதா ஈஸ்வர வழிபாடே. வேற வழிபாடு கிடையாது. குவாலிபிகேஷனை பெறுகிறீர்களா, அது வழிபாடு. நீங்க தவம்ங்கிறது கஷ்டப்பட்டு தவம் இருக்கிறீங்களா, தட் இஸ் வழிபாடு. அது அதற்குண்டான பலனை கொடுக்கும். அப்போ ஈஸ்வர வழிபாடு சிரவணம்ங்கிறது என்னது? இப்ப நீங்க கிளாஸ்ல உட்கார்ந்து கேட்கறதுங்கிறது தேவதா வழிபாட்டை விட சிறந்தது. இது புரியுறது இல்லையே. சிரவணம் இஸ் வழிபாடு. ஏன்னா ஈஸ்வர வழிபாடுனா உபனிஷத்துக்கள் வழிபாடு, உபனிஷத்துக்கள் படிக்கிறது அப்படின்னா அதோட மெத்தட்ல என்ன வருது? சிரவணம். மனனம் இஸ் வழிபாடு. கேள்வி கேட்கறீங்க, பதில் எழுதுறது. நீ கோயிலுக்கு போயிட்டங்க, கேள்வி பதில் எழுதுறதுக்கு பதில் டைம் இல்ல. என்ன சொல்லி புரிய வைக்கிறது நான்? ஏன் பதில் இல்ல? இன்னைக்கு நாங்க கோயில் பிக்னிக் போயிட்டோம், கோயிலுக்கு போயிட்டோம், அதனால கேள்வி பதில். ஈஸ்வர வழிபாடு மிஸ்ஸிங், யூ ஆர் மிஸ்ஸிங் ஈஸ்வர வழிபாடு நான் சொல்ல வரேன். கேள்விக்கு பதில் நீங்க திங்க் பண்றதுக்கு இட்ஸ் அ மனனம். அன்னைக்கு காலையில் நோட்ஸ் எழுதுக்கு டைம் இல்லைங்க. ஏங்க, நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேங்க, அதனால டைம் இல்லைங்க. யோசனை பண்ணி பாருங்க. இல்லைங்க, நான் பிசினஸ் பிஸியா இருக்கேன், அதனால பதில் எழுதல. யாரை மிஸ் பண்றீங்க? ஈஸ்வரன். இன்டெஃபினட் லாஸ் யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ். இன்டெஃபினட் லாஸ் டெஃபினெட்லி. சில சமயம் நான் சொல்றது சொல்லித்தாகணும், வலிக்குதோ அதை பத்தி எல்லாம் கவலைப்பட. இந்த உட்கார்ந்து சீட்ல உட்காந்துட்டா இதுதான் உண்மைங்கிறது புட்டு புட்டு வைக்கணும். தட்ஸ் மை டியூட்டி. அது உங்களுக்கு புரியாம இருக்கும்போது கொஞ்சம் கலக்க போக்கான்னு இருக்கும். புரிஞ்சிச்சுன்னா கரெக்டா தான் சொல்றாங்க. சில பேருக்கு நான் சொல்றது தப்பா கூட புரியும், ஆனா உண்மை அதுதான். உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, உண்மை இதுதான். உண்மையை நான் சொல்றதால அதுக்கு அந்த சீட் வந்து உட்கார்ந்துருக்கிறோம். மறைச்சு போச்சாது நான் எல்லாம் பேச முடியாது. இத கட் பண்ணி சிரவணம் இஸ் வழிபாடு, மனனம் இஸ் வழிபாடு, நிதித்தியாசனம் இஸ் வழிபாடு. நீங்க என்னென்ன தவத்தை, என்னென்ன விவேகம், வைராக்கியத்தை பெறுவதற்கு என்னென்ன முயற்சி பண்றீங்களோ அதுவும் என்னதான் வழிபாடு. ஈஸ்வர வழிபாடு which is the best. நாம இங்க இந்த கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு போராடி ஓடுறோம். இந்த கோயிலோட அந்த கோயில் பெஸ்டாமா? அந்த கோயில். சில பேர் சொல்ல திருச்செந்தூர் தாங்க கோயில், மற்ற அதெல்லாம் வேற எந்த கோயிலுக்கு அது சக்தி இல்லை. சில ஒரு குரூப் வச்சுக்க கும்பிடுங்க. இந்த கான்செப்டை தெரிஞ்சுக்குங்க. கோயிலுக்கு போறது தி பெஸ்ட், ஆனா தட் இஸ் நாட் அல்டிமேட். அதை விட திருச்செந்தூர் போய் கோயில் முருகரனை வழிபடுறதை விட ஈஸ்வர வழிபாடு சிறந்ததுன்னு
என் புத்திக்கு எட்டணுமே, அதுக்கு தானே போராடிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். அதுதான் வழிபாடு. பூஜை பண்றீங்க தினசரி பூஜை, அதை விட இது என்னது ஈஸ்வரன். அதை என்ன சொல்ல கடைசி என்ன பண்ணாருங்க, இந்த மீனிங் எழுதிங்க, மத்தியா ஜினக அப்பி, என்னை வழிபடுவர். அப்ப யாரு? ஈஸ்வரன் தானே, அது டவுட் இல்லையே, தெளிவா புரிஞ்சுதா? ஈஸ்வரனை வழிபாடுனா எப்படின்னு சொன்ன, வழிபடுகிறானோ அவன் என்னை அடைகிறான். பிரம்மவித்து பிரம்மைவ பவதி, ஒரே லைன். என்னை அறிபவன் என்னை அடைகிறான். அப்போ மற்ற தேவதைகளை அடிபடுவதற்கும் ஈஸ்வரனை அடைவதற்கு என்ன வேறுபாடு? மற்ற தேவதைகளை நீங்க அடைஞ்சீங்க, வழிபாடு பண்றீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சிவன் எடுத்துக்கலாம். சிவனை வழிபாடு பண்றீங்க, சிவலோகத்துக்கு போறீங்க. புண்ணியம் கழிஞ்சதுக்கு அப்புறம் எங்க வரணும்? இந்த லோகத்துக்கு வந்துதான் ஆகணும், மறுபடியும் பிறக்கணும். ஈஸ்வர வழிபாடு பண்றீங்க, ஈஸ்வரனை அடையிறீங்க. மோக்ஷம். இந்த பிறப்பிறப்பு சக்கரத்திலிருந்து நம்ம வந்து மாட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பாருங்க, தேவத வழிபாட்டில் கிடைக்கிற பலனை விட ஈஸ்வர வழிபாட்டில் பயன் அதிகம், பலன் அதிகம் கிடைக்கும். இது உரியது. இதைத்தான் ஆரம்பத்திலிருந்து சொல்லுவேன். இந்த வழிபாட்டை விட, தேவத வழிபாட்டை விட கம்பேர் பண்ணி, இதெல்லாம் சில சமயம் கடப்பாயிரம் வச்சு காதல குத்துற மாதிரி கூட இருக்கும். ஆனா இதுதான் உண்மை. உங்களுக்கு புரியுதோ இல்லை? இதுதான் உண்மை. தேவதை, அதுக்காக தேவதை வழிபாட்டை விடுன்னு சொல்ல, தேவதை வழிபாடு பண்ணிதான் இங்க வந்து கொண்டிருக்கிறோம். ஈஸ்வர வழிபாட்டுக்கு வரணும்னா அவன் தேவதை வழிபாடு பண்ணிருக்கணும், அதுல மாற்றுக்கிறதுக்கே இடம் இல்லை. ஆனா எது பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா, எது அதிக பலன், நம்ம எப்பவுமே அதிக பலன் நோக்கித்தானே ஓடுறோம். சிவன் கோயிலே பிரிச்சிருவோம். இந்த சிவன் கோயிலுக்கு சக்தி கம்மி, அந்த கோயிலுக்கு சிவன் சகாதி, அங்கேயே நாம பிரிக்கிறோமே. இங்க நாம சொல்றது மொத்த டோட்டல் தேவதா வழிபாடு பொன்னவர் பண்றீங்க. கிளாஸ் சிரவணம் உட்கார்ந்து ஸ்ரத்தையோட சத்துவி குணத்திலிருந்து கிளாஸ் கவனிக்கணும். நான் பாட்டுக்கு எங்கேயோ மனசு விட்டுட்டு, அதுக்கெல்லாம் வழிபாடு கிடையாதுங்க. எங்கேயோ ஒரு மனசு ஒக்கம் போயிட்டு இருந்துங்க, நான் பாட்டுக்கு என்னமோ தூங்கிட்டு எழுதிட்டு இருந்தேன், அது வழிபாடே அல்ல. ஸ்ரத்தையோடு அலர்ட்டா 1 hour நான் உட்கார்ந்துருந்தேன். இதுதான் பெஸ்ட். ஈஸ்வர், ஏன்னா எந்த தேவதை வழிபட்டாலும் அது யாருக்கு தான் போகுது? ஈஸ்வரன் தான். இவரே சொல்றாரு, எந்த தேவதை வழிபட்டாலும் அது எனக்கு தான் வருது. உனக்கு எந்த தேவதை எதை கொடுத்தாலும் அதை நான் தான் கொடுக்குறேன். ஆனா அந்த தேவதைக்கு சக்தியை நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன். அவர் அதான் சொல்றாரு. அவளுக்கு அந்த தேவதை, அவரோ அவளோ பெண்ணோ ஆனோ, அவங்களுக்கு நான் சக்தி நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன். அவங்கள பார்த்து ஒன்னும் முடிவெடுக்க முடியாது. ஏன் நான் என்னது பிரபு? இதையும் படிச்சுட்டு நான் கிளாஸுக்கு லீவ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது, யூ ஆர் மிஸ்ஸிங் அ வழிபாடு. நம்ம சில சமயம் தபோ குணத்துல இன்னைக்கு தூங்கிக்கலாம், தினம் தினம் எந்திரிக்கிறோம் அப்படின்லாம் மனசுக்கு தோணும். அப்போ இந்த கல்வி உள்ள, ஞானம் உள்ள போகும்போது, ஐயோ there is no need to go to temple at all. அந்த அறிவு, இது வந்து முதிர்ச்சியில சொல்றது எது? இந்த ஈஸ்வர வழிபாடு பண்றவங்களுக்கு there is no need to go to temple at all. பட் இந்த உறுதி வர்றதுக்கு டெம்பிளுக்கு போய் ஆகணும். there is no need to go to temple other than விசாரம்ங்கிறது தெரியிருக்கு. எங்க போய் ஆகணும்? நம்ம சாண்டிங் பண்ணி ஆகணும், ருத்ரம் படிச்சு ஆகணும், அதை படிச்சு ஆகணும். இந்த அறிவு வந்து கிடைக்கணுமே. ஸோ இது வந்து உணர்ந்து நம்ம செய்யறது. இது அவங்க சொல்லிட்டாங்கிறக்காக எல்லாருக்கும் தேவதை வழிபாடு விட்டுட்டு நான் கிளாஸ் மட்டும் அட்டன் பண்றாங்க. தப்பு. ஏன்னா உள்ள இருக்கிற அழுக்குகள் நீங்குவதற்கு அந்த தேவதைகள் வழிபட்டா தான் அந்தந்த ரூபத்துல ஈஸ்வரன் வந்து என்ன பண்ணுவாரு. ஆனா என்ன பண்ணணும்? வழிபடும் போது நம்ம வழிபடுறது ஈஸ்வரன் தெரியும், அவ்வளவுதான். அப்புறம் என்னென்ன வழிபாடு முறைகளுக்கோ அதை ஃபாலோ பண்ணணும். ஏன் நாம் இன்னும் அல்டிமேட்டுக்கு வந்து சேரல. வந்துட்டோம்னா அவருக்கு எந்த வழி. ஆனா பாருங்க, ஞானிங்கிற அல்டிமேட்டுக்கு வந்தவர், மோட்சத்தை அடைஞ்சவர், விதேகம் ஜீவன் முக்தி அடைஞ்சவர். ஆனா அவராட்ட வழிபாடு பண்றதுக்கு இன்னைக்கு உலகத்துல ஆள் இல்லை. சொல்லி பாருங்க, அவங்கள பொழப்பலாமே சாமி விட்டுருக்காங்க. அவரளவுக்கு வழிபாடு, அவங்களுக்கு ஸ்ரத்த, அவங்களுக்கு செலவு பண்றது, அவங்களுக்கு டைம் கமிட்மெண்ட். ஏன்? ரோல் மாடல், லோகக்ஷேமார்த்தம். கிருஷ்ணரே சும்மா இருந்தாரா, வழிபாடு பண்ணல. நான் எதுக்குடா பண்ணணும், என்ன பண்ணுவான், எல்லாம் படுத்துருவானுங்க. அதனால அவங்க பாருங்க, தான் இறைவனாக இருக்கிறேன் தெரிந்து வழிபடுறவங்க தான் அல்டிமேட். அது மேப்பிரியகம்பர். அவரு ஞானி மேப்பிரியகா பக்தகா. ஞானி இஸ் பக்தகா. வரட்டு வேதாந்தம் அல்ல இது, பக்தியினுடைய உச்சம். நான் இறைவன் தெரிஞ்சு தன்னையே வழிபட்டுக்கிறான் பாருங்க, தட் இஸ் கிரேட். ஏன்? லோகக்ஷேமார்த்தம். அவரே வழிபடுறாரு போது அப்ப நாமள வழிபடணுமா வேண்டாமா? வழிபடணும். அதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. ஆனா புரிஞ்சு வழிபடணும். இது புரியாதனாலதான் இன்னைக்கு சமுதாயத்துல, அதனாலதான் மற்ற மதங்கள் நம்மள கேலி கூத்தா பண்றாங்க.
நம்ம பண்ற கூத்தை பார்த்துட்டு அவங்க நம்மள ஒரு கேலி கூத்தா பொருளா வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு எதுக்கு இத்தனை சண்டை? ஒரு சண்டை நடக்கும்போது அவங்க. ஸோ நாம விஷயத்தை தெரிஞ்சு நமக்கு பொறுத்த வரைக்கும் இறைவன் ஒருவனே. அதை அந்தந்த ரூபத்துல பிரைம் மினிஸ்டர் நாட்டு ஆண்டா போதும்ல, எதுக்கு இத்தனை சைடு மினிஸ்டர்ஸ்? இதுக்கு ஒரு மினிஸ்டர், அதுக்கு ஒரு மினிஸ்டர், அதுக்கு ஒரு மினிஸ்டர், அவரே உட்காந்து எல்லாம் பண்ண வேண்டியதானே? அப்படிதான். ஸோ சிறப்பான ஆளுன்னா மினிஸ்ட்ரி பெருசா இருந்தா தான் அந்த ஆட்சி சிறப்பாவையும். அது வேலையை அது கொடுத்துட்டு அந்த மாதிரி தானே தவிர நமக்கு பொறுத்த வரைக்கும் இறைவன் ஒருவனே. அந்த இறைவன் நானாகவே இருக்கிறேன். திஸ் இஸ் அவர் கல்ச்சர். திஸ் இஸ் அவர் இஸ் ஹோல் யூனிவர்ஸ் இதுல தான். ஆனா அவங்க அதுல இருந்து பிரிஞ்சு போய் எதையோ கத்துக்கிட்டு கிடக்குறாங்க. இருக்கட்டும், லெட் தெம் பி. வி டோன்ட் நீட் டு கிரிட்டிசைஸ் எனிபடி. அவங்க பிரேயர். ஆனா அல்டிமேட் அவங்கள எங்கதான் வந்தாகணும். எத்தனை ஜென்மம் நீ மற்ற மதங்கள் மற்ற தேவதைகள் வழிபட்டாலும் கடைசியில் என்ன சொல்ற, நீ எங்கிட்ட தானே வந்தாகணும். எதையும் வழிபட்டுக்கோ. நீ எந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் எதை தேவதை வழிபட்டாலும் வழிபட்டுக்கோ, தப்பு கிடையாது. அதுல வழிபாட்டில் தவறு கிடையாது. ஆனா வந்து சேர்ற இடம் யாரு? ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.